ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ரவி மோகன் அண்ட் கனிஷா இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்திங்கன்னா அந்த பயங்கரமாக ஒரு ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. அண்ட் அந்த ரூமர்ஸ் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி ரவி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அறிக்கையை விட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த விஷயத்த ஒரு கவசத்தை காக்கிற மாதிரி இத்தனை நாளாக காத்துட்ருந்தேன். அதுக்காக நான் வீக்கன்னு கிடையாது. என்னோட பசங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வேணும். என்னை விட அவங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். என் மேலே சொன்ன கருத்துகள், என் மேலே போட்ட பழிகள், என்னை திட்டின அசிங்கமான வார்த்தைகள், இதெல்லாம் நான் தாங்கிட்டு இருந்தேன். என்கிட்ட உண்மை இல்லை அப்படின்றதுக்காக இல்லை. என் பசங்களுக்கு அப்பாவோட பேர்டனை பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடாது அப்படின்னு நான் இது எல்லாத்தையும் மறைச்சிருந்தேன். இன்றைக்கி உலகம் ரொம்ப கூர்ந்து பார்த்துட்ருக்கு. அண்ட் புகைப்படங்களோட அந்த கேப்ஷன்ஸை கூர்ந்து பார்த்திங்கன்னா கவனிச்சிட்ருக்காங்க. ஆனால் இங்கே உண்மை ரொம்ப மாறுபட்டு இருக்குது. என்னோடய டைவர்ஸ் கூட இன்னும் முழுமையாக முடியல, இன்னும் போயிட்டுருக்கு. என் கூட ஒருத்தர் 18 வருஷமாக காதலோடையும் நம்பிக்கையோடையும் உண்மையாகவும் இருந்தார். ஆனால் என்னை கடந்தது ரொம்ப தூரம் போகலை. ஆனால் ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு ப்ராமிஸை எனக்கு சொன்னார். அதை நான் எப்போவுமே கடைப்பிடிப்பேன் அப்படின்னும். சில மாதங்களாக அவரோட உலகத்தையே நான் என் தோள் மேலே வச்சிட்ருக்கேன். ஒவ்வொரு புத்தகமும், ஒவ்வொரு சாப்பாடும், இரவில் வர ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நான் தாங்கிட்டுருக்கேன். அதெல்லாம் கடந்து இப்போ நான் வந்துட்டுருக்கேன். எமோஷ்னலாக இருந்தாலும் ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நான் கடந்துட்டு வந்துட்டுருக்கேன். என்னை ஒருத்தர் ஒரு நாள் என்னோடய ப்ரைட் அப்படின்னு சொன்னார். நாங்கள் 2 பேரும் ஆசையாக பார்த்து கட்டின வீடு, அந்த வீடு இப்போது லோனில் இருக்குது. அண்ட் அந்த வீட்டை விட்டு நாங்கள் போகிற நிலைமைக்கு வந்திருக்கோம். நான் இப்போது எல்லார் கண்ணுக்கும் ஒரு கோல்டு டிக்கராக தெரிகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோல்டு டிக்கர் அப்படின்னா பணத்துக்காக ஒருத்தர் கூட வாழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் உண்மையாக இருந்தால் என்னோடய லைஃப்பை நான் எப்போவோ ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த கேல்குலேஷனை விட அவர் மேலே நான் அவ்வளோ காதல் வச்சுருந்தேன். ட்ரஸ்ட் ஓவர் டிரான்சாக்ஷன். ஆனால் அந்த விஷயம் என்னை இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு. நான் இதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டேன். நான் எப்போவுமே அந்த பக்கம் நிற்கவும் மாட்டேன். காதல் ஒரு வீக்னஸாக பார்த்திங்கன்னா திரும்ப எழுதப்பட்டிருக்கு. என்னோடய பசங்களுக்கு 10 வயசும் 14 வயசும் ஆகுது. அவங்களுக்கு ஷாக் வேணாம், சைலன்ஸும் வேணாம். அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எதையும் தாங்குகிற ஒரு மனநிலை பார்த்திங்கன்னா தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது அவங்க டூ யங்கு. இந்த லீகல் கிளாஸை பார்த்திங்கன்னா புரிஞ்சிக்கிற வயசு அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் பழைய விஷயங்களை தனியாக உக்காந்து யோசிப்பாங்க. ஒரு ஆன்சர் பண்ணாத கால்ஸும், கேன்சல் பண்ண மீட்டிங்ஸ் அண்ட் வெரி கோல்டு மெசேஜ் மீன் ஃபார் மீ ரீட் பை தெம். அப்படின்னா யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் கூட என்னை பற்றி பேசுகிறது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஜஸ்ட் தூரத்துலேருந்து பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாமே காயமாக உள்ளே இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு மனைவியாக பேசலை, ஒரு தப்பான பெண்ணாக கூட பேசலை. நான் ஒரு அம்மாவாக பேசிகிட்டு இருக்கேன். தன்னோட பிள்ளைகளை என்னோட நன்மைக்காக பேசிகிட்டு இருக்கேன். நான் இப்போது மேலே வந்து பேசலை அப்படின்னா இதுக்கு மேலே எப்பவுமே பேச முடியாது. நீங்கள் இப்போது ஒரு தங்க புடவைக்குள்ளே போகலாம், உங்களோட ரோல்ஸை பப்ளிக்கில் மாற்றிக்கலாம். ஆனால் உண்மையை மட்டும் எப்போவுமே மாற்ற முடியாது. அண்ட் அப்பான்றது வெறும் டைட்டில் இல்லை, அது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இது மற்றவங்களுக்காக. யார் வேணாலும் ஈஸியாக நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே வந்து போகலாம். ஆனால் குழந்தைங்களோட கண்ணீர் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆனால் அதை யாரும் பார்க்க முடியாது. என்னோடய வார்த்தைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம், ஆனால் இந்த உலகத்துலேருந்து நீங்கள் அந்த உண்மைகளை மறைக்க முடியாது. ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் நேம் இப்போவும் ஆர்த்தி ரவின்னு தான் இருக்குது. அது நானும் சட்டமும் டிசைட் பண்ணுற வரைக்கும் நான் ஆர்த்தி ரவி தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. டியர் மீடியா,
நான் அஃபிஷியலாக டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் எக்ஸ்-ஒய்ஃப் என்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறத நிறுத்துங்க. நான் இப்போவும் அவங்களோட லீகல் ஒய்ஃப் தான். இது வன்மம் கிடையாது. இது ஒன்றும் அற்புதமும் கிடையாது. இது ஒரு தாய் நெருப்புக்குள்ளே இறங்குற மாதிரி. சண்டை போடுறதுக்கு கிடையாது, பாதுகாப்புக்காக. நான் அழுவ மாட்டேன், கத்த மாட்டேன். நான் எந்திரிச்சு நிற்பேன். நான் பண்ணி தான் ஆகணும். என்னோட 2 பசங்களும் இப்போவும் அவரை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ட் அவங்களுக்காக நான் எப்போவும் கீழே விழ மாட்டேன் அப்படின்னு ஆர்த்தி இந்த ஸ்பீச்சை பார்த்திங்கன்னா முடிச்சிருக்காங்க.